வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. நம்ம எங்கே இருக்குன்னா வெள்ளிங்கிரியில் இருக்கோம். வெள்ளிங்கிரி மலையேற போகிறோம். நான் என் தம்பி எங்கடா மணிகண்டு 2 பேர் வந்திருக்கிறோம். இப்போ நைட்டு 11 மணிக்கு மலையேற போகிறோம். ஏறிட்டு மார்னிங் தான் கீழே இறங்க போகிறோம் கைஸ். என்ன நடக்கும்போது பார்க்கலாம். அது வரைக்கும் see you. இந்த வெள்ளிங்கிரி அடிவார மலை. ஒருத்தன் கூட்டி வந்து என்னை சாவடிச்சுட்டு இருக்கான். வெள்ளிங்கிரிக்கு வாங்கன்ட்டு ஏற முடியாமல் ஏறிக்கிட்டே இருக்கேன். நாடாட வரேன்னு நீ தானே சொன்ன. போகலாம் பார்த்து மெதுவாக வாங்க எல்லாரும். நானும் கிளம்பலாம் பாய்ஸ். எதுக்கு நெட்டு கிடைக்கலையா? முடிச்சிட்டிங்களா? இப்போ ஏறுறீங்களா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு மலை முடிக்க போகிறோம் வெற்றிகரமாக. வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மலை முடிக்க போகிறோம். சீச சொல்கிறேன். காட்டில் வேலை செஞ்சு கூட இப்படியா இருக்குல்ல மணி. சத்தியமாக புளிசோர் கட்டம் தாண்டா இவ்வளோ வெயிட்டு. அவன்கிட்ட என்ன சொன்னேன்? சோறே வேணாண்டான்னு சொன்னாங்க. ஓ மை காட், நிறைய 2ஆம் மலையும் முடிச்சிக்கலாம்டா. அதே ஏறிக்கலாம். வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மலை வந்துட்டோம். 1/4 மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டோம். வெள்ளிங்கிரி ஹில்ஸ் வி ஆர் கம்மிங். ஃபஸ்ட்டு மலை வெற்றிகரமாக வந்தாச்சு. பிள்ளையர் கோயில் சாமி கும்பிடல. தோப்பான போடு மணி. சாமி கும்பிடு சாமி கும்பிடு சாமி கும்பிட்றா சாமி கும்பிட்றா கும்பிட்றா. சரி நான் கும்பிட்றேன். வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மலை தாண்டி 2ஆம் மலைக்கு பயணத்தை தொடர்ந்துருக்கோம். வாங்க நண்பர்களே, எல்லாம் ஒன்றா போகலாம். நீங்கள் தமிழ் தேடி வர மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், எங்கள் கூடயே வாங்க, நாங்களும் வரோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் மலையில் ஏறுறோம். மோகனை வர சொன்னால் மோகன் வந்து கேட்டால் காசு இல்லைங்கிறான். காசு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கூடலாம் நாமளே கூப்பிட்டு போயிடலாம். என்ன 250 ரூபா சேலத்துலேருந்து வரதுக்கு நாமளே கூப்பிட்டு வந்துருக்கோம். கேட்டால் ஃபஸ்ட்டு என்னன்னா ஏறவே முடியாதுண்ணா. இப்போ இங்கே நான் மலைக்கு வந்தாலும் ஃபோன் போட்டு காசு இல்லை அப்படிங்கிறான். அதனால் என்ன பண்ணுறது? சிவனை நோக்கி செல்கிறோம். நீ எவ்வளோ ஸ்பீடாக போனால் அப்புறம் அங்கே போய் உக்காந்திக்க. பஸ் 2ஆவது மலையா? போனோம் 2ஆவது மலைக்கு. இந்த டைம் வெள்ளிங்கிரி எழுவேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் வழுக்கு பாறை. இது எத்தனாவது மலை தான் சரியா தெரியல. 2ஆவது மலையும் மலையில் வரும்போது பார்த்து வாங்க நண்பர்களே, வலிக்கி விட்டுரும். மழை பெஞ்சா கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்க்கலாம், காஞ்சி ஏற்றிவாங்க. இதில் வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. இதெல்லாம் ஒரு மணியாக கிராக்ஸ் போட்டு நடக்கிறனாரு ஏத்தாலேவா கிராக்ஸ் போட்டு நடந்தது நடந்திருப்பேன். என்னது இதெல்லாம் கிராக்ஸ் ஆமாம் வலிக்கிட்டு. அப்புறம் அதை எடுத்து கையில் தான் பிடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் கம்மி பண்ணி போன மாதம் வந்துருக்கணும். அப்போ தான் காற்று இன்னும் அதிகமாக அடிக்கும். போன மாதம் வரணும். இதுக்கே பல்லு புடம்பு அடிக்கிட்டு மணி ஒன்றுமே தெரியல. மணி கருன்னு தெரியல. மணி அப்படியே குச்சி போயிடலையா? அப்படியே கேரளா போயிடலாம். சிறுவாணி தண்ணி அப்படியே. மணி இங்கே வா.
பெருசாக இருக்கும், அதெல்லாம் கவனிச்சிக்கிறீங்க. பூசாரி பெருசாக போட்டுட்டு எனக்கு முன்னாடி பாருங்கள் அந்த கொஞ்சம் கோடு கூட போகுதுல, அதுதான் வந்து சிறுவாணி தண்ணி. அது உலகத்துலேயே 2வது மிகப்பெரிய இது, 2வது சுத்தமான தண்ணின்னு பேரான தண்ணி இந்த உலகத்துலேயே. 2வது சுத்தமான தண்ணி சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரியில் இருக்குது. இப்போ அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு சரியாக தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்ம எங்கே இருக்குன்னா சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளிங்கிரி மலை டாப் இருந்து பார்த்துருக்கோம். எங்க வச்சிருக்கா பாத்திரியா? பாட்டு போகலாம். காய்ச்சி இப்போ வந்து சாமி பாட்டு இருக்கிறத மலை இறங்குறோம். அதாவது அடியாரத்துக்குள்ள இப்போ தான் சாமி பாட்டு இறங்குறோம். சாமி ஃபோட்டோவில் வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது. எடுத்தால் லைட்டாக ஒரு செகண்டுக்கு எடுத்தோம், திட்டுறாங்க. இருந்தாலும் எடுத்துருக்கோம். இனிவே வாங்க கிளம்பலாம். கிளம்பியாச்சு. எங்கடா சூரியன் தெரியல. சூரியன் அங்கடா இப்போ நல்லா தெரியுது. ஐஃபோன் தான் மாறணும். எங்கேயா ஜென்ரேட்டர் இருக்கா? ஜென்ரேட்டரா கரண்டா? ஜென்ரேட்டரா? சரி ஜென்ரேட்டர். ரைஸ் இங்கே எல்லாமே வெள்ளிங்கிரிக்கு அந்த பக்தர்கள். ஆக்சுவலி ஏழாவது மலை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். பொடிமானமே இல்லாமல் இப்படி தான் ஓனருக்கு இந்த குச்சி வச்சு தான் போகணும். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் ரெகுலராக வரீங்களா? வீக்டேல வந்திருக்கோம், வீக்கெண்ட்ல வந்து சண்டே வரீங்களா? இல்லை சென்னையிலேருந்து சென்னையில் தான் வரீங்களா? இல்லை இப்போ கீழே அடிவாரத்தில் சொன்னாரு. இந்த போன வாரம் எங்கள் குரூப் வந்தாங்க. நல்லா ஆர்பல் ஒர்க் பண்ணுறோம் சென்னையில். எங்கள் ஆளு 40 பேர் வந்தாங்க. சரி சரி. இந்த சாமி பார்த்துட்டு 2 ஹவர் நின்னாங்களாம். நான் அதான் சொன்னேன், காலியாக இருக்குது சாமி பார்த்துட்டு அங்கேயே நின்றுக்கிறோம் 10 நிமிஷமா. அங்கேருந்து கீழே 2 ஹவர் ஆச்சான் சாமி. இங்கே வந்து சாமி பார்த்துட்டு நாமெல்லாம் வந்துட்டு இங்கே தான் படுத்துருச்சு. அப்படியா? நைட்டு நான் 12 மணிக்கு ஏறினேன். கரெக்டாக 6 மணினா ஐயா பார்த்து வச்சு. சரி சார், நீங்கள் கரெக்டான டைம். 2 பேர் சாமி கும்பிட்டு நான் குளிக்கிறோம், கிளம்பி போயிருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வந்திருந்தாலும் இங்கே குளிரும். அது எனக்கு 3ஆவது வருஷம் போதும். சமயத்தில் எல்லாம் வச்சுருந்தா நான் வந்துடுறேன் கண்டிப்பாக. அப்படிதான் நினைக்கிறோம், நான் வந்துடுறோம். நானே இந்த டைம் வரக்கூடாதுன்னு நினச்சேன், போந்து வந்துட்டேன். அது நம்ம நினைக்கல, அவங்க நினச்சா நம்ம வர முடியும். ஒரு டைம் அந்த இடத்துல நின்றுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நினச்சி நான் கூட முடியல, வயசாயிடுச்சு, 53 வயசு ஆகுது. ஆட்ட முடியாது, துணி ஒன்று விட்டேன். அது துணியை ஒருத்தர் கூட வந்தார். எல்லாம் அப்பா எங்க இதுவா மணி டேம் தெரியுதா? மணி கைஸ் இது சிறுவாணி டேம். கைஸ் இனிமேல் கீழே ஃபாஸ்ட்டாக இறங்கணும், கண்டினியூ இறங்கணும். இல்லை தம்பி நம்ம அடிச்சு துவச்சிருவோம். வாங்க ப்ரோ. எல்லாருமே தடுமாறிட்டு தராங்க. இந்த சைடு நாம வந்த சைடு ஈஸியா இருக்குடா, இந்த சைடு வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். பொறுமையா போங்க, சரிச்சிடுறோம். நீ பார்த்து போட போன
ஏய் இங்கே இருக்கிறேன் யா கைஸ் ஃபைனலி we are back to அடிவாரம் 8 மணிக்குள்ள இறங்கணும் டார்கெட் வச்சுருக்கோம் பார்க்கலாம். அதாவது 8 மணிக்குள்ள 3ஆவது மலை அதுதான் பின்னாடி தெரியுது தான் வந்து வெள்ளிங்கிரி மலை. மேலே அந்த பாறை தெரியுதுயா, அங்கே தான் சாமி இருக்குது, சாமி இருக்காரு. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் இறங்கிட்டு இருக்காங்க சின்ன சின்னதா. அவதாரம் வர மாதிரி இதில் சாமி. இப்போ நம்ம வந்து இன்னும் எத்தனாம் மலை? 2ஆவது மலை தாண்டி அதை தண்ணி பிடிச்சிட்டு 2ஆம் மலை இறங்கிட்டு இருக்கோம் படிக்கிட்டு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் மலைக்கு தான் புள்ளார் கோயிலுக்கு. இதெல்லாம் பாடுறா பூச்சி எப்படி கத்துது, எதுக்கு கத்துதுன்னா எனப்பேர் கத்துக்காக கத்துது. ஆண் பூச்சி பெண் பூச்சி கவர்ந்துருக்கும், பெண் பூச்சி ஆண் பூச்சி கவர்ந்துருக்கும். சவுண்டு கேட்குதா? அண்ணி வேகம் வேகம், அண்ணி வேகம் பத்தாது தாவு. இங்கெல்லாம் இவ்வளோ பழங்குது. We are now on வல்குப்பாறை. ஆவணி கீழே பார்த்துக்கோ. கடையும் போகலாமா ஸ்பீடாக போகலாமா? ஏய் போடா மெதுவாக போடா. நீ வாங்க அம்மா போடுங்க. வல்குப்பாறை இப்படி தான் இருக்கும், லைட்டாக படிக்கிட்டு. அதுக்கு மேலே டஃப்பாக தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, மோஸ்ட்டாக கேரளா தமிழ்நாடு பெங்களூர்லேருந்து கூட வராங்களா. அதாவது தமிழ் பசங்க அங்கே படிக்க போகிறனால அங்கேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியூ பார் எப்படி இருக்கு. தெரியலடா வாடா, நான் மட்டும் என்ன அடிக்கடியா வரேன், எப்பயாவது தான் பண்ணி நானே வரேன். நானும் ஏதாவது ஒரு டைம் தான் வரேன் வருஷத்துக்கு. சவுண்டு ஒன்று கேட்கும், நல்லா விட்டு கேளுங்க. பூச்சி சவுண்டு தான் நல்லா கேட்கும். ஆக்சுவலி இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு போகலாம் தேடலாம் வந்தால் நம்ம கண்டிப்பாக அடிக்காமல் விடுவோமா? இப்போ நம்ம அதோட வீட்டுக்குள்ளே தானே புகுந்துருக்கோம். ஒரு கூட நானும் தான் வெள்ளிங்கிரி மலை ஏறுறது நான் தப்புன்னு சொல்லலை. மற்ற விலங்குகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம விலங்கு பூச்சி பறவை எல்லாமே மோஸ்ட்லி நிறையா விலங்குகள்லாம் பார்த்தா இப்போ எக்ஸிஸ்டிங், அதாவது அழியக்கூடிய நிலைமையில தான் இருக்குது எல்லாமே. யாரால? நம்மளால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பிளாஸ்டிக்ஸு மோஸ்ட்டாக கொண்டாடாதீங்க. அண்டு மேலே இருக்கிற விலங்குகள்லாம் துன்புறுத்தாதீங்க. குரங்கு இந்த மாதிரி நிறையா பறவைகள்லாம் துன்புறுத்தாதீங்க. வண்டி தோப்பான போட்டு கும்பிடு மணி. சரி மேலதான் சாமி காமிக்க, பிள்ளையார் நச்சு காமிக்கலாம். இருக்கியா அங்க வந்துட்டு இருக்கடாடி. இன்னொரு 100 படி அவ்வளோதான். 100 படி வருமா சொல்ல வேண்டியதா அப்படி. எத்தனை படி தான் இறங்கி தான் ஆகணும். இப்போ வந்து மலையேறி முடிச்சாச்சு. இதான் மலையோட அடிவாரம். பிகினிங் இங்கே தான், எண்டிங் இங்கே தான். சக்ஸஸ்ஃபுல்லி 2 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். இனிமேல் போய் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் பஸ் வந்தால் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வெள்ளிங்கிரி போட்டு நேற்று தினக்கிழமை சனிக்கிழமை இல்லை வெள்ளிங்கிரி போயிட்டு நேற்று செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இவர் தான் வெள்ளிங்கிரி வரேன்னு ஏமாற்றிட்டாரு. கடைசியாக ஸ்கூல் படித்து 10th டாப்பர் ஆக போகிறாரு. கைஸ் மறக்காமல்
எல்லா வீடியோ பாருங்கள், என்னோட டெய்லி விளாக் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மணி அங்கே குதி, ட்ரிபிள் ஜம்ப் மட்டும் பண்ண. 3 தவிர 3ஆவது ஹாஸ்பிட்டல் தான். 3ஆவது ஹாஸ்பிட்டலு. ஏப்பா களைச்சி போச்சா? விடுப்பா, அரசியல் அதெல்லாம் சகஜம். அப்படி பார்த்தா அரசியலே செய்ய முடியாது. ஏன் ப்ரோ ப்ரோ கதைக்கல. ஆ